உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. 23/4/2026 நடந்து முடிந்து விட்டது. ஓட்டு எண்ணிக்கை 85%, அதிகமான ஓட்டு எண்ணிக்கை. ஓட்டு எண்ணப்படினால் 4/5/2026 ஓட்டு எண்ணப்படினார். அன்று இரவு அல்லது மறுநாள் 5/5/2026 காலையில் தமிழகத்தின் முதலமைச்சர் யார் என்பது உலக ஜனங்களுக்கு தெரிய வரும். தேர்தல் கமிஷனர் அறிவிப்பார்கள். ஆனால் 23/4/2026 அன்று இரவு 24/4/2026 அன்று அதிகாலை 1 மணி அளவில் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், நான் கடவுள் என்று குறிப்பிடுவது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள், இஸ்லாமில் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர்தான் கடவுள். கிறிஸ்துவர் வணங்குகிற யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவனாகிய கர்த்தரே, இயேசு கிறிஸ்து மேல பார்த்து கூப்பிடுற பிதாவை தேவனாகிய கர்த்தரே, அவர்தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவர், அதான் கடவுள். அந்த கடவுள் தான் 23/4/2026 24/4/2022 நாளிலும் எனக்குள்ளாக மாவியால் அபிஷேகப்படுத்தி திக்கதரிசனம் சொன்னார். சொன்ன திக்கதரிசனம் என்னவென்றால், தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் பழனிசாமி தான் இதனை தேற்ற முடியும் என்று கூறினார். இதனை நான் மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் எபிசோட் 153 நாள் 25/4/2026 பார்த்து வந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு எக்ஸிட் போல் வந்தது. எக்ஸிட் போல் 29/4/2026 எக்ஸிட் போல் கருத்து சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நிறைய பல சோசியல் மீடியாக்கள் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் போட்டிருந்தாங்க. சில சோசியல் மீடியாக்கள் நம்ம முக ஸ்டாலின் தான் சிஎம் போட்டிருந்தாங்க. சில சோசியல் மீடியாக்கள் நடிகர் விஜய் தான் சிஎம் வருவான்னு போட்டிருந்தாங்க. எல்லாம் பல கருத்து போட்டிருந்தாங்க. அந்த இரவு நான் என் தேவநாயக கருத்து கடவுளிடம், அப்பா யாருப்பா முதலமைச்சர் வருவா உறுதியாக சொல்லுன்னு கேட்டேன். நான் அந்த இரவும் என் தேவநாயக கருத்தை எனக்குள்ளாக இறங்கி பேசி திட்ட தரிசனத்தில் தமிழகத்தில் 2026 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் இதனை தேர்ந்த முடியும் என்று தீர்க்கமாக உறுதியாக கூறினார். இதனையும் நான் மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் எபிசோட் 154 நாள் 2/5/2023 ஒளிபரப்பு பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்பதை உறுதியாக கூறிவிட்டார். இதே கடவுள் தான் திக்கதரிசனம் கூறும்போது 2019 2021 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, அவன் ஆட்சியாளர் முடிவுக்கு வருவது தொடராது, அவன் ஆட்சியாளத்தை பறிப்பேன் என்று கூறினார். அதனையும் 2021 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அல்ல என்று கூறியது ஏற்கனவே முன்னாடி நாம் மாமனிதன் 4 முறை ஒளிபரப்பிருக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று 2021 தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இதற்கு முன்பாக 17/18/2016 17/3/2021 அப்புறம் 8/4/2021 3 தடவைகளிலும் திக்கதரிசனம் கூறினார். அடுத்த 2021 தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் என்று கூறினார். அதனையும் பல எபிசோடு ஒளிபரப்பிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது இந்த 2026 எலெக்ஷன் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, அதாவது முதலமைச்சராக முக ஸ்டாலின் காலத்திலே அடுத்த தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அல்ல, அவர் முதலமைச்சராக வரமாட்டாரு, அவர் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது, தொடராது என்று பல திக்க தரிசனங்கள். அவர் எதற்காக என் கடவுள் கூறினான்னு தெரியாது. முக ஸ்டாலின் என்ன செய்தார், ஆட்சி நன்மை செய்தாரா தவறு செய்தார் தெரியாது. கடவுள் 2026 முதலமைச்சர் முக ஸ்டாலின் அல்ல என்று பலரும் திக்க தரிசனம் கூறினார். அதனையும் மாமனிதன் இம்மாற்றோடு பல எபிசோடு ஒளிபரப்பிருக்கிறேன், பாருங்கள். அதை நான் வாசிக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எபிசோட் 118 நாள் 2/11/25 2025 சொல்லிட்டாரு. எபிசோட் 118 பார்ட் 1, எபிசோட் 118 நாள் 4/11/2025 பார்ட் 2, எபிசோட் 127 நாள் 25/1/2026, எபிசோட் 129 நாள் 31/1/2026, எபிசோட் 137 நாள் 28/2/2026, எபிசோட் 140 நாள் 18/3/2026, எபிசோடு 145 நாள் 3/4/2026. இத்தனை எபிசோடுகளும் 2026 தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் இல்லை, கிடையாது என்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய திக்க தரிசனத்தை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள ஒளிபரப்பியிருக்கிறேன். மேலும் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் 2026 தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் இல்லை என்று கூறியதை தொடர்ந்து சொல்லியிருக்கார். உலகத்திலும் தெரிந்து கொள்ள இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். 1/3/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் திக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள்.
Tommy, Tima, Papa, lama Papa ரெண்டு கயிறு ரெண்டு கை ஒபேடோ தூக்கிட்டு பாடு தோட மக துபே ஆட்சி அதிகாரம் முடிவு அவனுக்கு தேசத்தின் அதிபதியான அவனுக்கு தொடராது 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 வாதை கொடிய வாதை அவனுக்கு சிறையிருப்பு அவனுக்கு வேதனை அவனுக்கு அவனது வாழ்நாள் முழுவதும் வேதனை அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், இது எனது வார்த்தை அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், அல்லாஹ் இறைவன் தெய்வம் ஆண்டவர் யெகோவா நாமம் உடைய தேவனாகிய கர்த்தர் அவர் கூறிய தீர்க்க தரிசனம். என் வார்த்தை அல்ல, என் மீது கோபப்படாதீர்கள். ஆட்சி அதிகார முடிவு அவனுக்கு, இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு தொடராது தொடராது தொடராது. மு.க. ஸ்டாலினுக்கு 2020 முதலமைச்சர் முடிவு கிடைக்கிறது. தொடராது தொடராது தொடராது. வாதை கொடிய வாதை அவனுக்கு, கொடிய நோய் ஒன்று அவருக்கு கடவுள் இப்போ நோய் இருக்கான்னு தெரியாது, கொடிய நோய் ஒன்று கொடுக்க இருக்கிறார் மு.க. ஸ்டாலினுக்கு. சிறைக்கு சிறையிருப்பவன்னு சொல்லியிருக்காரு, சிறைக்கு போவான்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை. வேதனை அவனுக்கு, வேதனைப்படுவார் அவருக்கு. அவனது வாழ்நாள் முழுவதும் வேதனை அவனுக்கு, அவர் சாகிற வரைக்கும் வேதனைப்படுவார் மு.க. ஸ்டாலின். இந்த கடவுள் வார்த்தை. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரோதமாகவே என் தேவனாய் கட்ட கடவுள் கருத்தை நீட்டி விட்டார். அவர் கெட்ட காலம். அதை மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க கோயிலா போறீங்க, நீங்க சோசியம் பார்க்குறீங்க, அந்த எல்லாத்தையும் விட உச்சபட்ச அதிகாரம் என் தேவனாய் கட்ட கடவுள், அல்லாஹ் இறைவன் தெய்வம் ஆண்டவர் யெகோவா நாமம் தேவன் கர்த்தர் கடவுள் அவர்தான் இருக்கிறது. அவரை மறந்துட்டீங்க நீங்க. அவர் என்ன கூட பேசுகிறார். நான் பல வீடியோ போட்டிருக்கேன். நான் உங்க மகன் உயிருக்கு ஆபத்துன்னு போட்டிருக்கேன். என்னை யாரும் தொடர்பு மாட்டேங்கிறீங்க, நீ பார்த்து கொள்ளுங்கள். கடவுள் வார்த்தை நான் சொல்லுகிறேன். எனக்கு என்னிடம் இந்த கடவுள் வார்த்தை கூட சொல்லுகிறேன். 4/3/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தொம்மிக்க அக்க மக்கட்டத்தோட திட்டத்து கயிறுந்துக்க தேவோ தேசத்தின் அதிகாரம் தேசத்தின் அதிபதியானவனுக்கு முடிவுக்கு வருகிறது. தொடராது தொடராது தொடராது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு முடிவுக்கு வருகிறது. தொடராது தொடராது தொடராது. முதலமைச்சர் பதவி மு.க. ஸ்டாலினுக்கு முடிவுக்கு வருகிறது. 2026 முடிந்து வருகிறது. திரும்ப தொடராதுன்னா திரும்ப 2026 தொடராது. 2020 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லை என்ற அர்த்தம். பைபிள் மாதிரி, பைபிள் வார்த்தையை அந்த போதகர் சொன்னாதான் மற்ற படிச்சா புரியாது. என்னிடம் இந்த விநாயகர் கூடிய தீர்க்க தரிசனம் நான் சொன்னா தான் புரியும். 2020 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லை என்பதை உறுதியாக கூறுகிறார். 12/3/2026 என்று என்னிடம் இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அதிகாரம் உள்ளவனிடத்தில் அதிகாரம் பறிக்கப்படும். அதிகாரம் உள்ளவனிடத்தில் அதிகாரம் பறிக்கப்படும். அதிகாரம் உள்ளவனிடம் தான் இப்ப தற்போது முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலினிடம் இருந்து அதிகாரம் பறிக்கப்படும்னா முதலமைச்சர் பறிக்கப்படும். யாருக்கு எடப்பாடி பணிஞ்சு கொடுக்கப்படும். இதே வார்த்தையை 2019 என் தேவனாய் கர்த்தர் கடவுள் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொன்னார். நல்லா பார்த்துக்கோங்க, கடவுள் தான் யாரு முதலமைச்சர் வர வேண்டும் என்பது, யார் பிரதமரா வரணும், யார் அமெரிக்க அதிபரா அரசியல் வரணுங்கிறத கடவுள் முடிவு பண்ணுவாரு என்ன கூறினார். சாதாரணமா நினைக்கிறீங்க நீங்க, அவ்வளவு பெரிய கடவுள் நோட் பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் சாதாரண மனிதன் அல்ல, கடவுள் பெருமை கண்பப்பட்டவன். அந்த கடவுள் தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, அதிகாரம் உள்ளவனிடத்தில் அதிகாரம் பறிக்கப்படும் 2019 சொன்னாரு. 2020 தோத்தார் அவரு. அது மாதிரி இப்ப சொல்லியிருக்கிறாரு 2020 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்ல அல்ல அல்ல. 16/3/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தொடராது தொடராது தொடராது.
இத்தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தொடராது. 2021 தமிழக முதலமைச்சர் பதவி கொடுத்தது கடவுள் தான் அப்படின்னு சொல்றாரு. கடவுளாக கொடுக்கப்பட்ட தமிழக முதலமைச்சர் பதவி தற்போது 2026 தொடராது. 2026 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்ல, எடப்பாடி பழனிசாமி. கடவுள் திருக்க தரிசனம், என் வார்த்தை அல்ல. 21/3/2026 என்று என்னிடம் இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த திருக்க தரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். rima kutumere tumme ayarandukka hogi devo devi vada madadara yen thittam இத்தேசத்தின் அதிபதியானவனின் அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அவனது கிரியைகளின் நிமித்தமாக அவனுக்கு சிறை இருப்பு கொடுப்பது, போதை வேதனை கொடுப்பது. என் சித்தம் என் திட்டம், கடவுளுடைய சிந்தனை சிந்தனை அவர் என்ன நினைக்கிறாரோ திட்டம் போறது நடக்கும். இத்தேசத்தின் அதிபதியான அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை முடிவுக்கு கொண்டு வருவது. அவர் திட்டம் போட்டிருக்காரு, மனசுல நினைச்சு திட்டம் போட்டு வச்சிருக்காரு. என்னென்ன செய்ய போறோம் திட்டம் போட்டு வச்சிருக்காரு. என் வார்த்தை எல்லாம் கடவுள் வார்த்தை. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு திட்டம் போட்டு மனசுல நினைச்சு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. முதல் திட்டம் என்னன்னா இத்தேசத்தின் அதிபதியான அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவது, தமிழக முதலமைச்சர் பதவியை மு.க. ஸ்டாலினிடமிருந்து முடிவு கொண்டு வருவது, அவனது கிரியை நிமித்தமாக அவனுக்கு சிறையிருப்பு கொடுப்பது, அவர் செய்த செயல்கள். முதலமைச்சர் என்னென்ன செய்தார், நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும். அவர் என்ன செய்தார் எனக்கு தெரியாது, கடவுள் தெரியும். தீமை செய்திருப்பார் நினைக்கிறேன், கடவுள் தெரியும். அவர் செய்த கிரியை நிமித்தமாக செயல்பாடு நிமித்தமாக அவருக்கு சிறைக்கு அனுப்புவது, வாதை வேதனை கொடுப்பது, இந்த மூணும் கடவுள் திட்டம். முதலமைச்சர் பதவி நினைக்கிறது, சிறைக்கு அனுப்புறது, ஒரு நோயை கொடுத்து வேலை கொடுக்குற கடவுள் திட்டம், திட்டம். என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. பொறுத்திருந்து பார்க்கலாம். 3/4/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். துப்பே திக்கர்ரமா கொட்டு துக்கயர்ந்துக்கா திக்கர்க்க கயர்ந்துக்கா ஓகி தேவோ என்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. தொடராது. சிறையிருப்பு அவனுக்கு, வாதை அவனுக்கு, வேதனை அவனுக்கு. முடிவெல்வோம், அவனுக்கு முடிவெல்வோம். இதன் விளக்கம் என்னவென்றால், என்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் அவன் முடிவுக்கு வருகிறது. கடவுளால் மு.க. ஸ்டாலினுக்கு 2020 கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. தொடராது. தொடர்ந்து முதலமைச்சர் இருக்க மாட்டார். 2020 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்ல. சிறையிருப்பு அவனுக்கு, சிறைக்கு மு.க. ஸ்டாலின் செல்வார். வாதை அவனுக்கு, ஒரு நோய்க்கு கடன் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். வேதனை அவனுக்கு, வேதனை மு.க. ஸ்டாலினுக்கு. முடிபந்தமும் வேதனை. அதாவது மு.க. ஸ்டாலின் சாகர வரைக்கும் இன்னும் அவருக்கு வேதனை தான். நல்ல காலம் முடிந்து போயிட்டது, கெட்ட காலம் முடிந்து விட்டது. இது என் தேவனாய் கர்த்தர் கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல என்பதால் கோவப்படாதீர்கள். 29/4/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இவங்க கேட்கலாம். துப்பிட்ட திக்கர அயர்ந்துக்க ஓகே நீ வாசமாயிருக்கும் இத்தேசத்தின் அதிபதியார் ஆதியிலே என்னால் இத்தேசத்தின் அதிபதியானவனாக பணி செய்தவன் நானே. அவன் அதிகாரத்தை, இத்தேசத்தின் அதிகாரத்தை அவனிடமிருந்து பறித்தேன். இன்னொருவனுக்கு இத்தேசத்தின் அதிகாரம் கொடுத்தேன். அவனிடம் இருந்து இத்தேசத்தின் அதிகாரத்தை நான் பறிக்கிறேன். என் சித்தம், என் திட்டம்
அவன் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. தொடராது தொடராது தொடராது. ஏ தேசத்தின் அதிகாரம் ஒருவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. இது எனது தேர்தல் முடிவு. இது எனது தேர்தல் முடிவு. இது எனது தேர்தல் முடிவு. உறுதியானது உறுதியானது உறுதியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், நீ வாசமா இருக்கும் இத்தேசத்தின் அதிபதி யார்? நான் யார்? யார் தெரிஞ்சு கொள்ளுங்கள். நம்ம அதான் சொல்லிடுறேன். நான் சாதாரண மனிதன் அல்ல, உங்கள் முன்பு மனிதனாக இருக்கிறேன். அழிவுள்ள ஆட்சியாளர், எல்லாரும் உலகம் பார்த்துட்டு இருக்கிற இம்மாற்றுள்ள அழிவுள்ள ஆட்சியாளர். நான் சொல்ல கடவுள் சொல்லியிருக்கிறாரு, உலகம் தோன்ற காலத்தில் பரமண்டலத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதியாக சாத்தான் சைத்தான் ஏமான் இந்த மனிதன் இருந்திருக்கிறார். எனக்கு கடவுள் வார்த்தை தான் இருந்திருக்கிறார். ஆதியில் உலகத்தின் அதிபதி பரமண்டலத்திலிருந்து கடவுளை விட்டு பிரிந்து பூமிக்கு வந்து விட்டார். பூமியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்களை பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து வந்து சில பணிகளை 3 ஆண்டு செய்துவிட்டு மறித்து பரமணம் சென்று விட்டார். இப்போது என்ன பூமிக்கு அனுப்பியிருக்கிறார்? கடவுள், மேலே உள்ள கடவுள் என் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். இதற்காக உலகத்தின் அதிபதி அதிகாரத்தை முடிவு கொண்டு வேண்டும், ஜனங்களை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்பதை நான் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அதனால தான் கடவுள் என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். கடவுள் வார்த்தை என்பது சொல்லுகிறார், எல்லாவற்றையும் பேசியிருக்கார். எல்லா மரணத்தை சொல்லியிருக்கிறார். சசிகலா சிறைக்கு போது சொல்லியிருக்கிறார். ஒப்படைக்கும் பதவி தக்கன்னு சொல்லியிருக்கிறார். அதாவது 2020 கொரோனா வைரஸ் வருவதை குறித்து 2019 திகழ்ச்சி சொல்லியிருக்கிறார். அதே போன்று 2020 அமெரிக்க அதிபதியில் டொனால்டு தோற்று விடுவார் என்று சொன்னார், நிறைவேறியது. 2022 ரஷ்யாவில் புட்டினுக்கு ஒரு நோயை கொடுப்பேன்னு சொன்னார். அது 2 மாதத்தில் புற்றுநோய் முன்னால் இருந்தது. பல காரியங்கள் என் மரணத்தை குறித்தும் சொல்லியிருக்கிறார். எஸ்பி பாலசுமணி மரணத்தை குறித்தும் சொல்லியிருக்கிறது, நடந்தது. அதனால் நான் யார்? சாதாரண மனிதன் அல்ல, அப்பமிக்கு அனுப்பப்பட்டவன், எம்மாற்றூரில் ஆட்சியாளர். நான் எங்கே இருக்கிறேன்? தப்பு சென்னையில் இருக்கிறேன். நான் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் முத்துக்கொப்பனாரா தெருவில் வசித்து வந்த வெள்ளச்சாமி ஆசிரியர் தங்கசிறி அம்மா அவர்களின் மகனாக 2ஆம் மகனாக பிறந்தவன் சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். 15/8/1960 பிறந்த நான். நாசா சனத்திற்கு தரிசி என்ன குறித்து கூறியிருக்காரு. தென்னிந்திய தீப கர்ப்பத்தில் மாமனன் தோன்றான்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு ஒப்பாக நான் தென் மாவட்டம் விருதுநகர் பிறந்திருக்கிறேன். இதுதான் என்ன பெற்றியது. கடவுள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது சொல்ல வார்த்தை கடவுள் வார்த்தை, என் வார்த்தைகளை என்னதான் கோவப்படாதீங்க. அதனால தான் நான் பிறந்திருக்கிற இந்த தமிழ்நாட்டை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்பெஷல் கேர். ஒரு ஸ்கூலில் ஒரு 40 பசங்க படித்தாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மேலே வாத்தியார் கவனம் வச்சிருப்பாரு. நல்ல பையன் நல்லா கொண்டு வந்து வச்சிருப்பாரு. அதே மாதிரி எத்தனை நாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுமே கடவுள் கவனம் வைத்திருக்கிறார். அதுதான் நீ வாசமாக இருக்கும் இத்தேசத்தின் அதிபதி யார்? நான் குடியிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? ஆதியிலே என்னால் இத்தேசத்தின் அதிபதியானவனாக பணி செய்தவன். ஆதியில்னா 2018 2021 தமிழக முதலமைச்சராக கடவுளாக பணி செய்தவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. நானே அவன் அதிகாரத்தை இத்தேசத்தை பறித்தேன். கடவுள் தான் 2019 சொன்னாரு. 2021 முதலமைச்சர் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்பதற்கு காரணம் கடவுள் தான். அதே தான் பறிச்சாரு. இன்னொருவனுக்கு இத்தேசத்தின் அதிகாரம் கொடுத்தேன். 2021 முக ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தார், கடவுள் கொடுத்தார். அவனிடமிருந்து இத்தேசத்தின் அதிகாரத்தை நான் பறிக்கிறேன். 2021 கொடுத்தாரு, இப்ப பறிக்கிறேன்னு சொல்றாரு. கடவுளை கொடுத்து நான் பறிக்கிறேங்கிறாரு. பறிக்கிறேன். என் சித்தம் என் திட்டம். கடவுள் நினைக்கிறாரு, திட்டம் போட்டாரு, அவன் அதிகாரம் அவன் மொழிக்கு வருகிறது. அதாவது முக ஸ்டாலின் 2021 முதலமைச்சராக இருந்த அதிகாரம் 2021 முடிவுக்கு வருகிறது. தொடராது 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 தொடர்ந்து வரமாக 2020 முதலமைச்சர் கிடையாது. இத்தேசத்தின் அதிகாரம் ஒருவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியை ஒருவனுக்கு கொடுக்க கடவுள் ஆயத்தமா இருக்கிறார். கடவுள் யாரை முதலமைச்சராக நினைக்கிறாரோ அவர் தான் முதலமைச்சராக முடியும். மக்களோ தொண்டர்களோ அமைச்சர்களோ ஐடி கம்பெனியோ கோயில்களோ சாமி உண்டாலும் யாரும் முதலமைச்சராக முடியாது. கடவுள் யாரை முதலமைச்சர் நினைக்கிறாரா அதான் முதலமைச்சர் முடியும் என்னிடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். 2020 முதலமைச்சர் முக ஸ்டாலின் என்று சொன்னார். 2026 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இத்தேசத்தின் அதிகாரம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். தமிழக முதலமைச்சர் பதவியை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். யார்? எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி.
இது முன்முறை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே தேர்தல் அதிபதி. இது எனக்கு தேர்தல் முடிவு முன்முறை சொல்றாரு. இது கடவுள் தேர்தல் முடிவு. உறுதியானது. கடவுள் சொன்ன வார்த்தை. இந்த 2026 எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தின் முதலமைச்சர், மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சர் அல்ல என்று குறிப்பிட்டார். இது என்னுடைய வார்த்தையில் கடவுள் வார்த்தை என்று 3/5/2026 அங்கு நாளை 4/5/2026 நாளை இதே வேளையில் தமிழகத்தின் முதலமைச்சர் யார் என்பது தெரிய வரும். என் தேவநாயகத்தை என்ன சொன்ன வார்த்தை, அடுத்து தமிழகத்தின் முதலமைச்சர் 2026 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்ல, சீமான் அல்ல, நடிகர் விஜயும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். கடவுள் வாக்கு நிச்சயமாக நிறைவேறும். நாளைக்கு இதே வேளையில் தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.